Welcome back to our channel Kritika Energy Essence. So நம்மளோட PGTRB சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஏற்கனவே நம்ம சாசர் பற்றினது வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சரோடதுல ப்ரோதாலமியன் எபிதாலமியன் ரெண்டும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோதாலமியன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேரிக்வைன்னு இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்பென்சர் அப்படின்றத எடுத்துக்கும் போது அவரோட ரைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோதாலமியன் அப்படிங்கும்போது அவர் வந்து லண்டனில் பிறந்து ஸ்டடிட் அட் கேம்பிரிட்ஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் குவாலிட்டிஸ் ஆஃப் எலிசபெத்தியன் லிட்ரேச்சர், அவரோட இதில் வந்து எலிசபெத்தியன் லிட்ரேச்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுதான் எக்ஸாம்பிளாக காட்ட முடியும். ஸோ யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெப்ரியல் அண்ட் ஹார்வே அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் கிரேட் ஸ்காலர், அவங்க தான் இவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா in 1579 the Shepherd calendar dedicated to Sir Philip Sidney, அவரோட டெடிகேஷன்ல வந்து அவர் வந்து செப்பர்ட் கேலண்டர்னு எழுதுறாரு. 12 consist of 12 pastoral images, 12 pastoral images கொடுத்துறாரு. The poet write of his unfortunate love for porcelain and he followed the models of Greek poets Theocritus and Virgil. ஸோ தியோக்ரிட்டிஸ் அண்ட் விர்ஜில் அவங்களோட மாடலை ஃபாலோ பண்ணி அவர் வந்து அவங்களோட அன்ஃபார்ச்சுனேட் லவ் வந்து எழுதுறாரு. அடுத்து அமரட்டி எழுதியிருப்பாரு. ஸோ எபிதாலமியன் பார்த்தீங்கன்னா அவரோட லவ் லைஃப்பை பற்றி தான், அதாவது அவங்களோட ஒய்ஃபு அவங்களோட வெட்டிங் டேல ரெடி ஆகிறத பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பாரு. இது வந்து ப்ரோதாலமியன் பொறுத்த வரைக்கும் பிளிஸ் பிஃபோர் நப்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். பிளிஸ் பிஃபோர் நப்ஷியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது அது தீம், நம்மளோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோதாலமியன் அப்படிங்கிற வேர்ட் வந்து காயின்டு பை ஸ்பென்சர் தான். ப்ரோலா பிஃபோர் அதாவது சாங் பிஃபோர் நப்ஷியல் பிளிஸ். நப்ஷியல் பிளிஸ்னா வெட்டிங் பிளிஸ், வெட்டிங்க்கு அப்புறம் இருக்கிற, அதாவது ஃபேமிலி லைஃபுக்கான பிளிஸ், அதுக்கு முன்னாடி உள்ள சாங் அப்படின்னு நமக்கு அர்த்தம் இதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1594 அமரட்டி அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் சொனட் சீக்வன்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அமரட்டி அவங்க வந்து யாருன்னா எலிசபெத், அவங்கள லவ் பண்ணி மேரேஜும் பண்ணியிருப்பாரு. எபிதாலமியன் 1595, ப்ரோதாலமியன் 1596 அபவுட் சொசைட்டி மேரேஜ். எபிதாலமியன்கிறது செலிப்ரேட் ஹிஸ் வெட்டிங். ஆஸ்ட்ரோஃபல் அப்படிங்கிறது வந்து எலகேட் ஆன் த டெத் ஆஃப் சர் பிலிப் சிட்னி. அவங்க அந்த ப்ரோதாலமியன் பார்த்தீங்கன்னா அவங்க டாட்டர்ஸோட வெட்டிங் பற்றி தான் சொல்லியிருப்பாரு. அஸ்ட்ரோஃபல் இவரோட பேட்ரன்னு சொல்லலாம். யாரு அப்படின்னா பிலிப் சிட்னியை வந்து இவரோட பேட்ரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஃபேரிக்வைன் அப்படிங்கிறது மாஸ்டர் பீஸு, ரொம்ப சூப்பரான போயம். த மதர் ஹிபாட் ஸ்டீல்ஸ் ஏ சோஷியல் சாட்டர், ஒரு சொசைட்டியோட சாட்ரிக்கல் வியூ கொடுத்துருப்பாரு. அமரட்டி அப்படிங்கிறது வந்து அவரோட ப்ராக்ரஸ் ஹிஸ் லவ் ஃபார் எலிசபெத் பாயில் ஹூ ஹி மேரிடு ரைட் இன் பெட்ராச் மேனர், சொனாட் சீக்வன்ஸ் ஆன் லவ். ஸோ 4 hymns on love, beauty, heavenly love and heavenly beauty. ஸோ அவரோட ஸ்பென்சரோட ஐடியா ஆஃப் லவ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போயம் எல்லாத்துலேயுமே அவரோட ஐடியா ஆஃப் லவ் வந்து ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் சார்ல்ஸ் லாம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா த பொயட்ஸ் பொயட் அப்படின்னு சொல்றாரு. த சைல்ட் ஆஃப் ரெனைசன்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன். ஸோ த சைல்ட் ஆஃப் ரெனைசன்ஸ் அண்ட் ரெஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரெனைசன்ஸ் பீரியட் அண்ட் ரெஃபர்மேஷன் பீரியட் ரெண்டோட மிங்க்லாம், ரெண்டோட இதாக அவர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா டைம் proclaimed Spencer's Topstone in Westminster Abbey, a great poet of Elizabethan period. Renaissance அப்படின்னா என்னன்னா ரிவைவல் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங்கை வந்து என்னென்ன கரெக்ஷன் பண்ணி லேர்ன் பண்ணுறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த கிளாசிக்கல் ரெனைசன்ஸ் மார்க் எண்ட் ஆஃப் மிடில் ஏஜ். இவரோட பீரியட்ல ரெனைசன்ஸ் வந்து முடிவுக்கு வரல, அது ரிவைவல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. The Renaissance influenced the Spencer. His work bear the imprint of classical masters like Homer. Classical masters Homer, Iliad இவங்களோடதும் விர்ஜில், தியோக்ரிட்டஸ், மாஸ்டர்ஸ், பியான், அரிஸ்டோ, டாசோ, பெட்ராச் இவங்க எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸும் அவரோட ஒர்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பென்சர் டு இங்கிலீஷ் வெரிஃபிகேஷன், ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா, எப்படி ஷேக்ஸ்பியரன் ஸ்டான்ஸா இருக்கோ அதே மாதிரி ஸ்பென்சரியன் ஸ்டான்ஸா 9 lines இருக்கும். லாஸ்ட் லைன் மட்டும் 6 feet இருக்கும்.
அதாவது 12 syllable is called Alexandrine. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 12 syllable and is called Spenserian stanzaல எத்தனை syllable இருக்கும்? 12 syllable இருக்கும். லாஸ்ட் லைன் எத்தனை ஃபீட் இருக்கும்? 6 feet இருக்கும். and Alexandrine. So epithalamian and prothalamian surpass for the literary excellence. So really அந்த போயத்தை வந்து ரொம்ப ரசிச்சு படிச்சோம், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி படித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ போத் சாங்ஸ் செலிப்ரேட்டிங் மேரேஜ் டீல் வித் த ஹியூமன் ரிலேஷன்ஷிப். எபி மோர் typical as a Renaissance poem. Both the songs indicate the Spenser was a true child of revival learning. So epithalamian அப்படிங்கும்போது personal. It is a gift of the poet to his bride on the day of wedding. ஸோ அந்த டேல அவங்க வெட்டிங் பிரைடுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு இதாக தான் epithalamian கொடுத்துருப்பாரு. பட் வந்து ப்ரோதாலமியன் அப்படிங்கிறது வந்து சொசைட்டி மேரேஜ், அவரோட பேட்ரனோட டாட்டர்ஸோட மேரேஜை அவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் வந்து எபிதாலமியன் ப்ரோதாலமியன் ரெண்டுமே லிட்ரரி எக்ஸலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லிட்ரரி வேர்டிங்ஸாக இருக்கட்டும், க்ரீக் இன்வொகேஷன், அதாவது மியூசஸ், நிம்ப், இந்த மாதிரி நிறைய விஷயத்த அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்காம அதை அப்படியே கிரீக் காடஸஸ் இவங்க எல்லாத்தையுமே அதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார். ஸோ லிட்ரரி எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப இருக்கும். ஸோ ப்ரோதாலமியன் அப்படிங்கிறது வந்து மேரேஜ் சாங் ரிட்டன் இன் த ஹானர் ஆஃப் த மேரேஜ் ஆஃப் எஸ்செக்ஸ், ஹவுஸ் ஆஃப் லேடி எலிசபெத் அண்ட் லேடி கேத்தரின் சோமர்செட். ஸோ ரெண்டு பேர், லேடி எலிசபெத் அண்ட் லேடி கேத்தரின் சோமர்செட், டாட்டர்ஸ் ஆஃப் எட்வர்ட் சோமர்செட் வித் மாஸ்டர் ஏர்ல் ஆஃப் ஒக்ஸ்டன், ஹென்ரி கில்ஃபோர்ட் அண்ட் மாஸ்டர் வில்லியம் பீட்டர். ரெண்டு பேரும், லேடி எலிசபெத், லேடி கேத்தரின் சோமர்செட் ரெண்டு பேரும் டாட்டர்ஸ் ஆஃப் எட்வர்ட் சோமர்செட். அவரும் வந்து ஹென்ரி கில்ஃபோர்டையும் மாஸ்டர் வில்லியமையும் மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து 8th November 1596 நடக்குது. ஸோ போயம்க்கு வந்து 10 ஸ்டான்ஸா இருக்கு. ஈச் ஸ்டான்ஸ்டா ஹேஸ் 18 lines. 18th lines of each stanza is repeated by refrain. Sweet themes run softly till I end my song. ஸோ ரெஃப்ரைனா என்னன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையுமே இந்த போயம் வந்து அதாவது இந்த லைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ ரெஃப்ரைன். epithalamian published in 1595. It is a marriage song celebrating Spenser's own marriage அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்னோட நோட்ஸில் நான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு எழுதியிருக்கணும், அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து 10 ஸ்டான்ஸா, அதில் ஒவ்வொன்றும் 9 ஸ்டான்ஸா 2 டபுள் டைம் வர்றது, அதுதான் உங்களுக்கு வந்து ஸ்பென்சேரியன் ஸ்டான்ஸா. ஸோ ப்ரோதாலமியன் அப்படிங்கிற வேர்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காயின்ட் பை ஸ்பென்சர் himself and means a betrothal song, அதாவது betrothal songனு சொல்லலாம். nuptial bliss, before nuptial blissன்னு சொல்லலாம். Valensல a tale of two swans and Leyland, Sigmund Sentio, அதெல்லாம் வந்து என்னதுன்னா ஒர்க்ஸ் விச் மைட் ஹவ் சஜஸ்டட் த தீம் அண்ட் மேனர் டு ஸ்பென்சர். ஸோ டேல் ஆஃப் டூ ஸ்வான்ஸ், ரெண்டு அதாவது ஸ்வான்னா அன்னப்பறவையோட மேரேஜ் அப்படின்றதும் சரி, சிக்மண்ட் சென்டியோங்கிறதும் இதோட தீமோட ரொம்ப மேட்ச் ஆகி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபைனஸ்ட் ஆஃப் ஆல் போயம்ஸ், இது வந்து என்னது, இது எல்லாத்த விட ஃபைனஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், ஜிஎஸ், காட் ஆஃப் த காட்ஸ். ஜூபிட்டர் வந்து யாருன்னா கிரீக் காட் ஆஃப் த காட்ஸ். அடுத்து சார்மிங் மெய்டன், அதுக்கப்புறம் வீனஸ் காடஸ் ஆஃப் பியூட்டி, அதுக்கப்புறம் காடஸ் ஆஃப் லவ் இன் ரோமன் மைத்தாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற போது இந்த கிரீக் காடஸஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தியா காடஸ் ஆஃப் மூன், இதெல்லாம் வந்து இதில் முக்கியமான விஷயமா அவர் வந்து கொடுத்துருப்பாரு. லீடா அப்படிங்கிறது சார்மிங் மெய்டன், சேரியட் ஆஃப் வீனஸ், மவுண்ட் பயடஸ்னா ரிவர் பீனஸ் வர்றது, ஃப்ளோ ஆஃப் டெம்பிள், வீனஸ் வந்து காடஸ் ஆஃப் லவ், அதுக்கப்புறம் தேம்ஸ் இவரை வந்து எக்ஸாக்சரேட் பண்ணி சொல்லியிருக்குது. இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப முக்கியமான. நைம்புன்னு சொல்கிறது, அதாவது வன தேவதைகள், நம்ம தமிழில் கிளியராக சொல்லணும்னா வன தேவதைகள்னு சொல்லுவோம். ஸோ நிம்ப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், இதில் வந்து எபிதாலமியன்ல இன்னும் அழகாக இன்வகேஷன் ஆஃப் மியூசஸ், அவங்கள எழுப்புறது, இது எல்லாத்தையுமே இந்த நிம்பை வச்சு அவர் வந்து எக்ஸாக்சரேட் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனஸ்ட் ஆஃப் ஆல் போயம்னு சொல்லியிருக்கோம். ஜோ அப்படின்னா ஜூபிட்டர் ஆர் ஜிஎஸ், காட் ஆஃப் த காட்ஸ், காடுக்கெல்லாம் காட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து த தேம்ஸ் ரிவர் ஸ்ட்ரீம் வித் ஃப்ளவர்ஸ் இஸ் கம்பேர்ட் டு த வாட்டர் ஆஃப் பீனஸ் அஸ் த டெம்பிள் வேலி இன் தெசாலே. தெசாலையில் இருக்கிற ஒரு ரிவரோட கம்பேர் பண்றாங்க. த டூ ஒயிட் ஸ்வான் ஸ்விம்மிங் டவுன் த ரிவர் ஜி, அந்த ரிவர்ல ஜீங்கிற ரிவர்ல 2 ஒயிட் ஸ்வான் வந்து ஸ்விம் ஆகுது. அந்த பேர்ட்ஸ் வேர் பியூரர் அண்ட் ஒயிட்டர் than the snow covering the top of Pindus. பிந்தஸ்ன்ற மலையில இருக்கிற ஸ்னோவை விட ரொம்ப பியூரா இருக்கு இந்த பேர்ட்ஸ் அப்படிங்கிறாரு. ஒயிட்டர் than the ஜூபிட்டர், ஒயிட்டர் than the maiden லீடா. ஸோ இது எல்லாமே என்னன்னு சொன்னா ரெஃபரன்ஸ். ஜூபிட்டர், லேடா, இது எல்லாத்தையுமே அல்யூஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம்.
very bright when compared to the waters of Thames. It seems to be impure before the swans. ஸோ என்ன சொன்னா வாட்டர்ஸ் ஆஃப் தேம்ஸ் எப்படி இருக்கான், ஸ்வானுக்கு முன்னாடி அது இம்பியூரா இருக்கு அப்படிங்கிறார். The noble lord, the Earl of Essex, came to the river with many men along with 2 handsome knights. They looked bright like the twins of the Jupiter. They came to river to receive the beautiful maidens. Later they married them on the bridal day. ஸோ என்ன சொல்றார், ரெண்டு அந்த பிரைட் அது குரூம்னு சொல்லுவோம் இல்லையா, குரூம் வந்து கூட்டிட்டு வராரு, லார்டோடு வராங்க. அவங்க இந்த ஸ்வானை பார்த்து அவங்க வந்து பிரைடல் டேல பியூட்டிஃபுல் மெய்டனா ஆக்கி அவங்கள கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ 2 லேடியை வந்து 2 ஸ்வானோட கம்பேர் பண்றாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Prothalamion, a spousal verse by Edmund Spenser, is one of the loveliest wedding word, really a loveliest wedding word. Wedlock of twin sister Lady Catherine and Lady Elizabeth with Henry Guilford and William Peter. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப நல்லா பாருங்க. Lady Catherine and Lady Elizabeth with Henry Guilford and William Peter. So on comparison with Epithalamion, the verse considered less realistic and unappealing. Spenser incorporates classical imagery. So classical imagery என்னன்னா இது எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரது நமக்கு, அதுதான் சொல்றாங்க. ஸோ ப்ரோத்தாலமியன் லைக் வீனஸ், சிந்தியா, டைட்டன் இதெல்லாம். ஸோ ஸ்டான்ஸா 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, போயிட் வந்து பேங்க் ஆஃப் ரிவரில் போயிட்டு இருக்காங்க, பர்சனல் லைஃப் எல்லாம் மறந்துட்டு. ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டட் அட் த ஜாப் கோர்ட் அண்ட் வாண்டட் சம் மென்டல் பீஸ் கிடைக்கிது. கூல் ப்ரீஸ், ஹீட், சன் ரெஃப்ளெக்டிங் ஷேட் ஆஃப் டெண்டர் வார்ம். அதுக்கப்புறம் ஸ்டான்ஸா 2 பார்த்தீங்கன்னா இதை படித்து பார்த்தீங்கன்னாலே புரியும். The poet happens to see a group of nymph, அதாவது நிம்ப் வந்து வனதேவதைகள். ஃபர்ஸ்ட் மைத்தாலஜிக்கல் ஃபிகர் அவர் யூஸ் பண்றது என்னன்னா நிம்ப், வனதேவதைகளை கொண்டு வராரு. The nymph which are supernatural maidens knew for their purity. பியூரிட்டிக்காக பேசப்படுறது. Every nymph looked stunning and had a loose strands of hair falling to the shoulders. Nymphs together prepared buckets of flowers with plum roses, white lilies, red roses, tulips, violets and daisies. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பூவெல்லாம் வச்சு அதுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொக்கே ரெடி பண்ணுறாங்க. ஸோ பூவை பேர்லாம் கூட கேட்டிருந்தாங்க ஒரு இதில், எது இல்லை அப்படின்ட்டு. ஸோ ஸ்டான்ஸா, as the second mystic entity, Spenser introduced the swans that swam across the river, looked holy and whiter than Jupiter, who disguised as a swan to win his love Leda. Jupiter என்ன பண்றாங்க, ஸ்வானா மாறி லவ் லேடாங்கிறது அவரோட அந்த மெய்டனை நிம்ப்ல ஒருத்தவங்க அவங்களோட லவ்வை ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம், அதாவது எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாரு. The river Thames requests its waters not to dirty the sacred wings of the swan. ஸோ ரிவர் வந்து என்னது, ரெக்வஸ்ட் இட்ஸ் வாட்டர் நாட் டு டர்ட்டி, அந்த ஸ்வானை அசிங்கப்படுத்தி, அதாவது இம்பியூர் ஆக்கிறாதன்னு தேம்ஸை சொல்றாரு, தேம்ஸ் ரிவரை. தி நிம்ப் வேர் ஆல் டம்ப் ஸ்ட்ரக் அண்ட் வாட்சிங் த ஸ்வான் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர். ஸ்வான்ஸ் ஆர் யூஸ்வலி அசைன் டு drawing the chariot of Venus, the goddess of love. The white lilies are matched to the purity or virginity of the nymph. ஒயிட் லிலி எதோட கம்பேர் பண்றாங்க, பியூரிட்டி ஆர் விர்ஜினிட்டி ஆஃப் த nymph. ஸோ அடுத்து ஸ்டான்ஸா 5 பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப், நிம்ப் ப்ரிப்பேர் வித் பாய்சஸ் பேஸ்கெட் ஆஃப் ஃப்ளார்ஸ் லுக் லைக் அ பிரைடல் chamber adorned with flowers. So the nymph on the excitement of upcoming wedding threw the flowers over the ripe Thames. The nymph also prepare the wedding song. ஸோ ஒவ்வொருத்தருமே வெட்டிங் சாங் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஸ்டான்ஸா 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, mesmerizes with an enchanting musical effect. Swans வந்து contented ஹார்ட் அண்ட் எட்டர்னல் பிளஸ். இது பிரேஸ் வந்து கியூபிடுங்கிறது என்ன, லவ் காடு கிட்ட கியூபிடும் வீனஸும் பிளஸ் பண்ணணும் இந்த கப்பில், அந்த லேடாவையும் இவங்களையும் அந்த ஸ்வான்ஸையும் கப்பலையும் பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரேயர்ஸாக வைக்கிறாங்க. ஸோ டிக்னிட்டி, அப்போ வந்து ஹாப்பினஸ், கிட்ஸ் மஸ்ட் பி அ சைன் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் அ த்ரெட் டு இம்மாரல் பீப்புள். அந்த பிளஸ் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கோட கிட்ஸு வந்து ஒரு டிக்னிட்டியாக இருக்கும், டிக்னிட்டியான கிட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சாங் ஆஃப் த நிம்ப் பாடுற சாங் வந்து மெஸ்மரைசஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 7, த ரிவர் லீ with headquarters at Kent flows with the happiness on the occasion. So as the birds flew above swans that looked like moon ஷைனிங் அபோவ் த ஸ்டார்ஸ். அப்போ அந்த ஸ்வான்க்கு மேலே பறக்கிற பறவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சைட் லுக் லைக் மூன், அந்த ஸ்டார்ஸுக்கு மேலே அந்த மூன் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸ்டார்ட்ஸ் லண்டனில் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டான்ஸ் 8ல சொல்கிறாங்க, வெட்டிங் ஸ்டார்ட்ஸ் அட் லண்டன், த poet begins to recollect its encounters அப்படின்னு சொல்கிறாங்க. என்கவுண்டர்ஸை ரீகலெக்ட் பண்ணுறாரு. அடுத்து ஸ்டான்ஸா 8 பார்த்தீங்கன்னா,
Earl of Essex lived in mighty castle which actually was the revenue of the venue. அதாவது அவங்க கேசல் வந்து ஏர்ல் ஆஃப் எசெக்ஸோட கேசல்ல தான் வெட்டிங் நடக்குது. அவர் எப்படின்னா ரொம்ப சிவால்ரஸ் அண்ட் த டேஞ்சர் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். அதுக்கப்புறம் பிரேவ் அட்டாக் ஸ்பேன் வந்து என்ன சொல்றது ஃபேம் என்டையர் ஸ்பெயினை வந்து ஷுக் அட் ஹிஸ் வெரி நேம் அப்படிங்கிறாரு. ஸோ குயின் எலிசபெத் வந்து இந்த ஏர்ல் ஆஃப் எசெக்ஸை பற்றி ரொம்ப அதாவது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறார். இவரோட பெருமையே சொல்றாரு. அடுத்து ஸ்டான்ஸா 10ல பார்த்தீங்கன்னா ஏர்ல் ஆஃப் சூசெக்ஸ் வாக்ஸ் டுவர்ட் river and looked he fresh with his lovely golden hair. ஸோ அவரோடது கோல்டன் ஹேரா இருக்கு. அதோட நடந்து வந்து he was accompanied by 2 young men. 2 அருமையான பிரேவ் மென்னை கூட்டிட்டு வராரு. he resembled the twins of Jupiter namely Castor and Pollux. ஸோ ஜூபிட்டரோட ட்வின் நேம் என்ன அப்படின்னா கேஸ்டர் அண்ட் பொலிக்ஸ். அவங்கள மாதிரி கூட்டிட்டு வராரு. the men held the hands of brides and wedlock began thereby. ஸோ அவர் கூட்டிட்டு வர்றது இந்த ஸ்வான். அதாவது இந்த ஸ்வானை யாரோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா அவங்க 2 பொண்ணுங்க கிட்ட கூட்டிட்டு வந்து கொடுக்குறாரு. அதுதான் வெட்டிங் லாக் ஸ்டாண்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. ஸோ ப்ரோதாலமியன் அப்படிங்கிறது வந்து சம்மரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அமரட்டி எப்பிதாலமியனுக்கு முன்னாடி கொண்டு வந்தது. ஸோ த வால்யூம் இன்க்ளூடட் இன் த சீக்வன்ஸ் ஆஃப் 89 சொன்னட்ஸ் அமரட்டியோட வருது. அதுக்கப்புறம் சீரீஸ் ஆஃப் ஷார்ட் போயம்ஸ் கால் அனக்ரீனாட்டிக்ஸ் the public poetic celebration of marriage. Only 6 complete copies of this first edition remain today, including at the Folger Shakespeare Library, Bodleian Library. இது ரெண்டுலயும் இருக்கிறது. So the word begins with the invocation to the muses to help the groom. The muses to இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா வந்து நான் எபிதாலமியன் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தனியாவே ஒரு ஸ்லைடு வந்து நான் உங்களுக்கு தனியா இதே மாதிரி ஒரு ஸ்லைடு வந்து நான் கொடுக்குறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பென்சரோட வெட்டிங் டேல ஸ்பென்சர் வந்து அமைதியா இருக்க முடியாம அவங்க பிரைடை வேக்கப் பண்றதுல ஸ்பென்சர் அண்ட் பாயில் have consummated their marriage. அந்த consummated marriage full day எப்படி இருந்துச்சு அதுதான் 24 ஸ்டான்ஸா ஆஃப் அ மிட் சம்மர் டே ஜூன் 11 சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் கண்டென்ட் ப்ரோக்ரஸஸ் ஃப்ரம் த என்தூசியாசம் ஆஃப் த யூத். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இதே நோட்ஸில் வந்து நான் போட்டுட்டேன். பட் இதுக்கு வந்து செப்பரேட் இது வந்து நான் போடுறேன். ஸோ இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ இது இல்லாமல் வந்து இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து நோட்ஸை வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். எபிதாலமியன் அண்ட் ப்ரோதாலமியன் எழுதும்போது கனெக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து தேவைப்படும் போது இதையும் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நான் இதே மாதிரி ஃபுல் ஸ்லைடுமே நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோதாலமியன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபேரிக் வைன் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம எபிதாலமியனும் நான் டிஸ்கஸ்டு ஸ்லைடு டீட்டெயில்டாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி சீரீஸும் நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸில் போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து ஹவு டு ஸ்டடி ட்ராமா, போயட்ரி, அதுக்கப்புறம் வந்து நான் ஃபிக்ஷன் இதெல்லாம் ஒரு சீரீஸாக போட்டிருக்கோம். தனியாக மெமரிஸ் என்ஹான்சிங் டெக்னிக்ஸுக்கு ஒரு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மோட்டிவேஷனல் சீரீஸ் ஆஸ் யூஷுவல் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளோட சக்ஸஸ் ஐடியா ஷேரிங் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஒர்க்குக்கு தேவையானது என்ன, இது எல்லாமே நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் மேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மித்த மேஜர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜியும் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் மெமரி அண்ட் ஹவு டு யூஸ் ஹை பவர் மெமரி இந்த எக்ஸாம்ஸ் அண்ட் காரிலேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸும் மெமரி என்ஹான்சிங் டெக்னிக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். If you are like this video, like it, subscribe it and share it to your friends, those who are study for the exam, not only for English, for other majors also follow my channel. Thank you for watching. Thank you friends.